கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது வாரம், இந்த 9வது மாதத்தில் கடைசி வாரத்தில் நம்மளை தேவன் ஒருமித்து இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நம்ம எல்லோரையும் கர்த்தர் ஒருமித்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த 3 வாரமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் வார்த்தை அனுப்பி உங்களை குணமாக்கியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பலருடைய ஃபோன் கால் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது. பலர் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சதுன்னு சாட்சி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை பலப்படுத்தி அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த 4வது வாரத்தில் பிலிப்பியர் நமக்கு வாசிக்கும்போது 4வது அதிகாரத்தில் 13வது வசனம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு கூட உடன்பட்டது நலமாக இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கு பிரைஸ் தி லார்ட் பலன். அப்போஸ்தலன்படி 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், நீங்கள் 1வது அதிகாரத்தில் எருசலேமை விட்டு நீங்கள் என்ன செய்கிறாரு, போயிடக்கூடாது. அதில் 1:8 வாசிக்கும் பொழுது என்ன, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமரியாவிலும் சகல தேசத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல் பலன். அப்போது பலன் எங்கேருந்து கிடைக்கும்னா, இயேசு கிறிஸ்துவை 10:38 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்போது ஒரு பரிசுத்த ஆத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பலன் கிடைக்கிது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்தாத்மாவு பலன். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் சரீர பலன் இருக்குது, தெய்வ பலன் இல்லை. தெய்வ பலன் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போது கோலியாத்துக்கு முன்பதாய் சரீர பலத்துக்கு முன்னாடி ஒருத்தரும் போக முடியலை. ஆனால் தெய்வ பலத்தோடு கூட ஒரு மனுஷன் போகிறார். அங்கு தெய்வ பலன்தான் அவருக்குள்ளே வெளிப்பட்டு, மற்றவங்களுக்கு யாருக்கும் தெய்வ பலம் இல்லாதனால கோலியாத்துக்கிட்ட ஜெயிக்க முடியலை. தேவ பலன் உள்ளவன் தான் கோலியாத்துக்கிட்ட ஜெயிக்க முடிஞ்சது. இன்றைக்கு தேவ பலன் ஒரு மனுஷன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். இதே பிலிப்பியரில் கூட அவர் என்ன செய்தார், அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது என்ன செய்தார், ஆமாம், அவர் ஜெபம் பண்ணி அங்கே யார் ரட்சிக்கப்படுதான், காவலாளி ரட்சிக்கப்படுதார், லீதியால் ரட்சிக்கப்படுகிறாப்புல. வெளிப்பாடு சொல்லக்கூடிய அந்த ஸ்திரீ என்ன செய்த. அப்படி ஏறக்குறைய 3 பேர்கள் ஒரு குடும்பமாக இருந்து தான் இந்த பிலிப்பியர் சபை ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 2 பேர் உறுதி, 3வது கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி 3 பேர் கொண்டு ஆரம்பித்தது தான் இந்த பிலிப்பியர் சபை. அவர் சொல்லுகிறார், அந்த பிலிப்பியர் சபையில் அவர் சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் சிறைச்சாலைக்குள்ளே இருந்து அவர் தொழுவ மரத்தில் கட்டி வச்சிருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் ஆராதித்த போது அந்த இடத்துல தேவனுடைய பலன் வெளிப்பட்டது. அப்போது பரிசுத்த ஆத்மாவு கூட ஒரு பலன் கூட வருது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பரிசுத்த ஆத்மாவு வரும்போது என்னது, இப்போ நமக்கு ஒரு எம்எல்ஏ யாரும் வராங்க, ஒரு லீடர்ஸ் வரானோ அதுக்கு முன்னாடி பயங்கரம், இல்லைன்னா ஒரு பிரதான மந்திரி வரும்போதுக்கு முன்னாடி அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு கூட்டம் பயங்கரமாக இது பண்ணியிருப்பாங்க. இதே போல் பரிசுத்தாத்மா வரும்போது என்ன உண்டாது, ஒரு பெரிய காற்று புயல் அடிக்க சவுண்டு. என்னென்னா பரிசுத்தாத்மாவுடைய சக்தி அன்றைக்கு 120 மேலே இறங்கி வந்தது. இந்த தெய்வ பலன். ஏன்னா கர்த்தருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருக்கு காத்திருக்கிற போது புது பலன்.
அப்போ புது பலன் எங்கே கிடைக்குது? அப்போ இந்த பரிசுத்த ஆத்மாவுடைய பலன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆத்மாவு வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் சாட்சி இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் கர்த்தரை மறுதலிச்சு போனவங்க. பிரைஸ் தி லார்ட். யாருமே இயேசு கல்வாரி சிலுவையில் மரிக்கும்போது யாரும் கூட இல்லை. மறுநாள் கல்லறைக்கு போகிறது கூட சிஷ்யர்கள் போகலை, சொன்ன கழிந்து தான் ஓடுறாங்க. ஃபஸ்ட்டில் போனது யார்? அப்போ பாருங்கள், 3 வருஷம் அப்பத்தை மீன் தின்னு ஒரு வேலைக்கும் போகாமல் நல்ல ஆண்டவரோடு கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவருடைய கல்லறை கூட காலையில் அவர் சொல்லிட்டு போனார், நான் மரிப்பேன் எழும்புவேன். அப்படியாவது அது கல்லறையாவது போய் பார்த்துருக்கலாம், கொஞ்சமாவது இருந்தாங்கன்னா. இல்லை, அவங்களுக்கு பயம். ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு கூட இருந்தாலும் அன்றைக்கு ஒரு பலன் இல்லை. இயேசு போன கழிஞ்சு அவங்க திரும்ப எங்கே போயிட்டாங்க? மறுபடியும் அதே படகுக்கு போயிட்டாங்க. இயேசு திரும்ப கூப்பிட்டார். அவர் சொன்னார், நீங்கள் எங்கே எருசலேமை விட்டு எங்கே போயிடக்கூடாது. நான் வாக்குத்தத்தம் கொடுத்த பரிசுத்த ஆத்மா உங்களிடத்தில் வரும், நீங்கள் பலன் அடைவீங்க, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்த ஆத்மாவு நமக்குள்ளே வரும்பொழுது நமக்குள்ள பலன் அடைந்து நம்ம சாட்சிகளாய் மாறுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்தெந்த இடங்களில் நம்ம தெய்வத்துக்காக நிற்க முடியலையோ, எந்தெந்த இடத்துல தெய்வத்துக்காக பயந்து மாறி வந்தோமோ, எந்தெந்த இடத்துல மறுதலிச்சமோ, அதே இடத்துல மறுபடியும் பரிசுத்தாத்மாவுடைய பலன் நமக்குள்ளே வரும் பொழுது நிச்சயமாக அந்தந்த இடங்களில் பிரைஸ் தி லார்ட் தெய்வத்தை விட்டு விலகி போன நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பலனை தந்து சிஷ்யருடைய பலனை கொடுக்கிறார். 3வது அதிகாரத்தில் அந்த பலத்தில் சொல்லுவாங்க, நசரேயனான இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. பிரைஸ் தி லார்ட் 4வது அதிகாரத்தில் பிரைஸ் தி லார்ட் சபையுடைய வளர்ச்சி எதிர்ப்புகள் உண்டாகினது. 4வது அதிகாரம் 38 வாசி, தேவ கிருபை அவங்களை எதிர்ப்பில் அவங்களுக்கு தேவ கிருபையை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5வது அதிகாரத்தில் சபைக்குள்ள குழப்பங்கள் வர சாத்தான் சபைக்குள்ளே கடந்து வந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபைக்குள்ள குழப்பத்தை கொண்டு வந்தான், வெளியில் குழப்பத்தை கொண்டு வந்தான். ஆனால் சபை என்ன செய்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது இயேசுவின் நாமத்திலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெய்வத்துடைய பலன் நமக்குள்ளே இருக்கும்போது வெளியிலையும் உள்ளேயும் போராட்டங்கள் வந்தாலும் தெய்வ பலன் பரிசுத்தாத்மாவு நமக்குள்ளே வரும்போது, அந்த தெய்வத்துடைய பலன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம எதையும் தெய்வத்துக்காக சாதிக்க முடியும், தெய்வத்துக்காக நம்ம எதையும் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கணும், நான் கர்த்தருக்காக எதையும் செய்த முடியும்னா தெய்வத்துடைய பலன் எனக்குள்ளே வந்தது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஏறக்குறைய 35 வருஷங்கள் அவருடைய ஊழிய பாதைகளில் அவர் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அனுபவங்கள் 35 ஆண்டுகளுடைய அனுபவங்களில் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள், பல அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. இன்றைக்கி நம்மளை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கி பரிசுத்தாத்மா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. 2 கொரிந்தியர் 3:16 நினைக்கிறேன், 17-16 நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், கர்த்தருடைய ஆவி நம்முடைய இருக்கும்போது விடுதலை. எங்கே? நமக்கு விடுதலை, நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்கு விடுதலை, நம்ம புத்தி மண்டலத்துக்கு விடுதலை, அறிவு மண்டலத்துக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தின் மேல். ஏன்னா அந்த புத்தி மண்டலத்தில் பயத்தின் ஆவி இருக்குது, அறிவு மண்டலத்தில் இருக்குது. ஆனால் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தாத்மாவு வரும்போது ஒழுங்கின் வெறுமையுமாய் கிடந்த பிரைஸ் தி லார்ட் முடிந்த இடத்துல ஒரு எண்டு ஆரம்பித்த இடத்திலிருந்து ஒரு ஆரம்பம் ஆரம்பித்தது என்று சொன்னார். இந்த நாளில் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஆராதி தெய்வத்தை விட்டு பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் பயந்து இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். பிரைஸ் தி லார்ட். சகரியாவில் வாசிக்கிறோம், என்னை
பலப்படுத்துகிறவர், பிரைஸ் தி லார்ட், எனக்கு சகாயம் பண்ணுகிறவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை சகாயம் பண்ணும்படியா, அவர் உங்களை பலப்படுத்தும்படியா, தெய்வத்துடைய பரிசுத்தாத்மா வரும்போது அவங்களுக்கு மேல ஒரு பலன் கடந்து வந்துச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில தெய்வத்துடைய பலன் உங்க மேல இறங்கி வரும். இயேசுவின் நாமத்து மேல், மலையாளத்தில் சொல்ல தைரியத்தின் ஆத்மாவு, பிரைஸ் நமக்கு பலத்தின் ஆவி. ஓ ஹalleluya, தெய்வத்துடைய பலன் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னா, கிதியோனுக்கு மேல தெய்வத்துடைய பலன் கடந்து வர ஆரம்பித்தது. சிம்சோனுக்குள்ள பரிசுத்தாத்மா தெய்வ பலன் கடந்து வர ஆரம்பித்தது. அந்த பலத்தினால பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, அவர் அந்த இடத்துல கட்டி வைத்த ஆகருடைய சேலை தகர்ந்து போக ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வத்துடைய பலன் இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னா நீங்க தெய்வத்துக்காக நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பவுலுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார்? அந்த சிறைச்சாலைக்குள் அடிபடும் பொழுது அந்த தெய்வ பலன் அவரை தாங்க ஆரம்பித்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவர் சொல்லுகிற விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அவர் என்ன செய்தார்? ஒரு ஊழிய பாதை போகும்போது அவர் பரிசுத்தாத்மாவை நடத்தினது, அவர் நடத்தின பரிசுத்தாத்மாவை விளக்குனது, பரிசுத்தாத்மாவை நடத்தினது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பரிசுத்தாத்மா நடத்தின இடத்துல எல்லா இடத்திலும் எதிர்ப்புகள் இருந்தது, ஆனால் தெய்வ பலன் அவரோடு கூட இருந்தது. இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த நாள் உங்க குடும்பங்களை, உங்க வாழ்க்கையை பரிசுத்தாத்மாவை நடத்தும்னா எதிர்ப்புகள் மத்தியிலையும் பிரைஸ் தி லார்ட், அது தெய்வ பலன் உங்களை தாங்கும். போராட்டங்கள் மத்தியில தெய்வ பலன் உங்களை தாங்கும். இயேசுவின் நாமத்தின் மேல் தெய்வத்துடைய அற்புதத்தின் கரம் உங்க மேல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா தெய்வ பலத்துக்காக உங்க மேல இருக்கிறதுனால. அப்ப தெய்வ பலன் நமக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த பலன் இருந்தால் நம்ம சாட்சியா, நீங்க மனுஷ பலத்தில் நிற்க முடியாது. 38 வருஷமாகும், 38 வயசு ஆகும்போது ஏதோ ஒரு பலகீனமான வியாதிகள், 38 வயசுக்கு மேலாக ஏதோ ஒரு வியாதி நம்மளை அட்டாக் பண்ணும் என்றுச்சுன்னா, மனுஷனுடைய பலன் 38 வயசு வரை இருக்கும் என்று சொன்னால், அதற்கு மேலான பலங்கள் குறையும் பொழுதும் இயேசுவின் நாமத்து மேல் காலேபு சொல்லுகிறார், 80 வயதில் 40 வயதுடைய ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னால், ஒரு தெய்வ மனுஷனுக்கு மாத்திரம் தெய்வ பலன் உண்டு. இயேசுவின் நாமத்து மேல் தேவத்தை பரிசுத்தாத்மாவு அவங்களுக்குள்ள வரும்போது அவங்க பலன் அடைந்து அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நான் பயந்து போன இடங்களில், நான் நிற்க முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த பரிசுத்தாத்மாவு எனக்குள்ள வரும்போது அந்த பலன் எனக்குள்ள அடைந்து இன்றைக்கு நான் சாட்சியாக நிற்கிறேன். எதெல்லாம் நான் பயந்து விலகி போனனோ, எதெல்லாம் கண்டு நான் பயந்தனோ, அதில் இன்றைக்கு என்னை சாட்சியாகி வைத்திருக்கிறேன். நான் பரிசுத்தாத்மா உங்களுக்குள்ள வரும்போது அது உங்களை பலனை தருகிறது. அந்த பரிசுத்தாத்மா உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் என்று சொன்னால், யோசேப்புக்கு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனம் சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் அந்த சொப்பனம் சிறைச்சாலையிலிருந்து அவனை ராஜாவாக மாற்றும் என்று சொன்னான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண் ரட்சிக்கப்படக்கூடிய, அப்போஸ்தலர் நடபடி 16வது அதிகாரத்தில் ஒரு ஆண் ரட்சிக்கப்படக்கூடிய தரிசனத்தை கண்டார் என்று சொன்னான். அந்த தரிசனம் நிறைவேறது ஒரு சிறைச்சாலையின் அனுபவம். இயேசுவின் நாமத்துமே இன்றைக்கு பல அனுபவங்களை, சொப்பனம், வெளிப்பாடு, பத்மோ தீவிலிருந்து பிரைஸ் சபையை குறித்துள்ள காரியங்களும், 7 குத்து விளக்க குறித்தும், ஆன்டி கிறிஸ்துவை குறித்தும், இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் ஒரு பத்மோ தீவில் வெளிப்படுத்தினா, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்றைக்கு அதே சம்பவங்கள் நடக்குது என்று சொன்னால், பத்மோ தீவில் பரிசுத்தாத்மா அவரோடு கூட இருந்து அவர் அங்கு சாட்சி அவருக்கு வெளிப்பட்டதை அவர் எழுதினார். அது இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வெளிப்பாடு மண்டலங்களில் பரிசுத்தாத்மா உங்களுக்குள்ள இருக்கும்னா, உங்களுக்கு வெளிப்பாடு மண்டலம் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், தரிசன மண்டலங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சொப்பன மண்டலங்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தின் மேல் எந்த எதிர்ப்புகள், எந்த போராட்டங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், எந்த நெருக்கங்கள் வந்தாலும், இயேசுவின் நாமத்தின் மேல் இந்த ராத்திரி வேளையில் எனக்கு தீர்மானிக்கணும், தெய்வ பலன் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. எனக்கு தெய்வத்துடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எந்தை கண்டு பின்மாற மாட்டோம். மீன் ஒருபோது எங்கே பாராது, அது என்னைக்கு எதிர்நீச்சல் அடிக்கும், அது சாகுது வரை எதிர்நீச்சல் அடித்து அதோட போகலை, அதனுடைய குஞ்சுகளும் பின்னாடி அது எதிர்ப்பு நிற்குது என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தின் மேல் இன்றைக்கு நம்ம ஒரு எதிர் நீச்சலில், இன்றைக்கு உலகத்தில்
தெய்வத்துக்காக ஒரு தெய்வ பலத்தோடு கூட சத்ரு பலத்துக்கு முன்பதாய் போராடுகிற ஒரு వ్యక్తిயாக தேவன் உங்களை இனியும் வச்சிருக்கிறார். இயேசுவின் நாமத்து மேல் சத்ருகிட்ட போராடுகிற போராட்டத்தில் தெய்வ பலத்தோடு கூட நம்ம நிற்கிறோம். இயேசுவின் நாமத்து மேல் பரிசுத்தாத்மாவோட பலம் நமக்குள்ளே இருக்கிறதுனால சத்ரு ஏழு வழியாக ஓடி போவான். இயேசுவின் நாமத்து மேல் இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எனக்கு தெய்வ பலன் எனக்குள்ளே இருக்கு. பிரைஸலோ, தெய்வ பலன் இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. பிரைஸலோ, எந்த ஒரு விஷயம் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கிறான். எந்த விஷயங்களும் இந்த கர்த்தர் என்னை கைவிட மாட்டா. ஏன் நம்ம பிரைஸலோடு ஹல்லேலூயா. நான் நினைச்சேன் அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலருடைய 12வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சபையார்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபித்தாலும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் தெய்வ தூதன் எங்கே இறங்கினார்? ஓ பிரைஸில் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டார். இயேசுவின் நாமத்து மேல் பேதுரு நல்ல தூங்குறாரு. மறுநாள் அவருக்குள்ளே இருக்கும்போது பிரைஸலோ தெய்வ பலன் அவர் மேலே, அவருக்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. சபையை கட்டுவேன், எருசலேமில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா. ஓ பிரைஸலோ, யூதருக்குள்ள சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியா. சுவிசேஷம் அறிவிக்கப்படிய ஓ அறிவிக்கப்பட்ட கழிந்து அவன் ஜீவனை எடுக்க முடியும். ஓ அதுக்கு முன்பதாய் தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ள இடப்பட்டு நராத்திரி வேளையில் அவர் தூதன் வெளியே பேதுருவை கொண்டு வந்தார் என்று சொன்னார். பிரைஸலோ, அதுதான் தெய்வத்துடைய சக்தி, தெய்வத்துடைய பலன் அந்த இடத்துல காண முடிகிறது. பிரைஸலோடு ஹல்லேலூயா. தேவ பலன் ஓ ஹல்லேலூயா சிம்சோன் மேல் வெளிப்பட ஆரம்பித்தது. பிரைஸலோ, தெய்வ பலத்தோடு கூட எனது யோவா சானகன் ஓ பிரைஸலோ ராஜாவுக்கு முன்பதாய் தைரியத்தோடு கூட அவர் எச்சரிப்போடு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். தெய்வ பலன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். ஊழிய பாதைகளில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஓ தெய்வ பலன் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். பரிசுத்த ஆத்மாவும் தெய்வ ஸ்தோத்திர வல்லமையினாலேயும் அவர் அபிஷேகம் பண்ணி நிற்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையை உண்டாக்கியிருக்கிறார். ஏன்னா என்னை பலப்படுத்துகிறவர். பிலிப்பியர் சபையில் அவரை பலப்படுத்தினவர் கிறிஸ்து. இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை வந்திருக்கிறார். இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிறவர். இன்றைக்கி பரிசுத்தாத்மாவும் நமக்குள்ள வரும்பொழுது என்னுடைய ஒரு ஊழிய பாதைகளில் கோம்பைங்கிற இடத்துல என்னை அடிக்க வரும்போது நீங்கள் ஒரு ஆளை புதியதுக்கு இவ்வளோ பேர் வரீங்க. ஊழிய பாதைகளில் தெய்வத்துடைய பலன் அனுபவிச்சிருக்கிறோம். தெய்வ பலம் நம்மளை நம்ம நின்னது தெய்வ பலத்தால். பல நேரங்களில் ஊழியங்களை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை காலங்கள் கடந்து வந்த பொழுதெல்லாம் தெய்வ பலன் நிற்க ஆரம்பித்து இந்த ஊழியமே வேண்டாம் போயிடலாம்ங்கிற சூழ்நிலைகள் கடந்து வந்தபோது பரிசுத்தாத்ம பலன் ஓ அப்படிப்பட்ட காலங்களில் அப்படிப்பட்ட வேலைகளில் அந்த பலன் என்னை பலப்படுத்துச்சு. அந்த பலத்தினால் என்னை நிற்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி டிவிக்கு முன்பதாக கேட்குற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏறியோ என்னை இனி எதிர்காலம் என்ன? ஓ மறித்து விடலாமா? இல்லை என்ன ஒரு எதிர்காலம் என்ன? இல்லை, தெய்வ பலம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா ஓ அந்த பலன் உங்களை தாங்கும். உங்கள் உபத்திரவத்தில் அந்த தெய்வ பலன் தாங்கும். உங்கள் கஷ்டங்களில் அந்த தெய்வ பலன் தாங்கும். உங்கள் கண்ணீரில் அந்த தெய்வ பலன் தாங்கும். நீங்கள் அந்த தெய்வ பலன் பிரைஸலோடு ஹல்லேலூயா. கொரிந்தூருக்கு வரும்போது ஓ தனிமையில் வரும்போது அவரோடு கூட யாரும் இல்லை, அவர் உதவிக்கு யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு பரிசுத்தாத்மாவும் கூட இருந்தார். அவரை சக்திப்படுத்தினார். தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெய்வ பலத்தோடு கூட எந்த விஷயங்களும் தாங்கக்கூடிய ஒரு தெய்வ பலன் உண்டு. பரிசுத்தாத்மா உங்கள் கூட இருக்கும்னா அந்த சக்தி அந்த பலன் ஓ பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பரிசுத்தாத்மாவோடு கூட
ஒரு பலனை உங்கள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியிலிருந்து போன கழிஞ்சு பரிசுத்தாத்மாவு கூட பரிசுத்தாத்மாவுடைய பலன் நம்மளை தாங்கும்படி, இன்றைக்கு அந்த பரிசுத்தாத்மாவுடைய பலன் உங்களை கைவிடாதபடி, அந்த பரிசுத்தாவுடைய பலன் உங்களோடு கூட இருக்குது. இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கணும், தெய்வ பலன் எனக்குள்ளே இருக்குது. இல்லைனா நான் ஒரு சூற செடியின் கீழே இருக்கிற அனுபவம். எலியா சூற செடியின் கீழே இருந்துச்சு, ஆண்டவரே என் ஜீவனிடும். எலியா சொன்னார், இல்லை, உன்னை கொண்டு ஆகாபுக்கு முன்பதாய் உன்னை கொண்டு நான் மழை பெய்ய வைக்கணும். 3 வருஷம் கழியும் போது அவர் ஜீவனை எடுப்பதற்கல்ல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூண்களாய் நீங்கள் நிற்கும்படி. அல்லேலூயா. ஒரு சூறச்செடியின் கீழ் இருக்கிற அனுபவம்னா இந்த அனுபவங்கள் மாறும். ஓ பிரைஸ் தி லார்ட். சூறச்செடியின் கீழ் அனுபவங்கள் மாறி கர்த்தர் உங்களுக்கு நல்லதே செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். தெய்வ பலப்படுத்துகிறவர். என்னை சாட்சியாக நிறுத்துவார். நம்முடைய சுயமான சாட்சியில் நம்ம நிற்க முடியாது, அவருக்கு சாட்சியாக. ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் இருக்குது. என் நாமத்தை நிமித்தம் நிந்திக்க உண்டு. அவருடைய நாமத்தை நிமித்தம் நிந்திக்கப்படும்போது, பரிசுத்தாத்மா நமக்குள்ளே வரும்போது, உலகத்துடைய சாட்சியில் பரிசுத்தாத்மா நமக்கு வரும்போது, நம்ம தெய்வத்துக்காக நிற்கிற சாட்சி. கடந்த நாட்கள் மனுஷனுக்கு முன்பதாக இருந்த சாட்சி, அந்த சாட்சியை கர்த்தர் எடுத்து மாற்றிவிட்டு, நாசியில் சோசமுள்ள மனுஷனை நம்புவதுக்கு ஏமாத்திரம் என்று சொல்லி அந்த மனுஷனுக்கு முன்பதாக இருக்கிற சாட்சிகளை மாற்றிவிட்டு திரளான ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் நம்முடைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். பரிசுத்தாத்மா உங்களுக்குள்ளே வந்து கிடைஞ்சி உங்கள் வாழ்க்கை மாறின சாட்சி, உங்கள் தரித்திரங்கள் மாறின சாட்சி, ஜீவனுள்ள தெய்வத்தை தேடினது நிமித்தம் வந்த சாட்சிகள், அவருக்காய்ப்பட்ட பாடுகள், அவருக்காய்ப்பட்ட உபத்திரவங்கள், அவருக்காய்ப்பட்ட வேதனைகள், இதெல்லாம் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். பிரைஸ்ல எவ்வளோ இன்னையோடு தெய்வம் நம்மளை நடத்தியிருக்கிறார். உங்களை கர்த்தர் சாட்சி உள்ளவராய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு விசுவசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை சாட்சி உள்ளவராய் வைத்திருக்கிறார். எனக்கு வந்த கஷ்டத்தில் இன்றைக்கி உலகத்துக்காரங்க இந்த கஷ்டம் வந்தா அவன் தற்கொலை பண்ணியிருப்பான். எனக்கு வந்த வேதனைகள், எனக்கு வந்த பாரங்கள், எனக்கு வந்த கட்டபாரங்கள் இன்றைக்கி உலகத்துக்காரனுக்கு வந்தால் அவன் இன்றைக்கி தற்கொலை பண்ணி உலகத்தை விட்டு போயிருப்பான். ஆனால் எல்லா கஷ்டங்கள் வந்தபோதும் அந்த பரிசுத்தாத்மாவினோடு கூட நின்று அந்த பலத்தினால் என்னை நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நம்மளை கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். கஷ்டங்கள் நமக்கு வந்த கஷ்டம் உலகத்துக்குள்ளே வந்திருக்குன்னா, நம்ம பட்ட நிந்தைகள் உலகத்துக்காரன் பண்ணிருப்பாங்கண்ணா. ஐயா, இந்த அவமானங்களை பரிசுத்தாத்மா எங்கிட்ட இருக்கனால தான் நாங்கள் இன்றைக்கும் சாட்சியாக நிற்கிறோம். எங்களை தூஷித்தார்கள், காரி துப்பினார்கள், எல்லாரும் கண்ட மாறி விலகி போனார்கள். அவர்கள் விலகி போனவங்க மத்தியில், நம்மளை பரிகாசம் பண்ணவங்க மத்தியில், நம்மளை பாரப்படுத்தினவங்க மத்தியில், நம்மளை நிந்தித்த மத்தியில் பரிசுத்தாத்மா அவங்களோட பலனை தந்து அந்த நிந்தத்தை மத்தியில் தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை குடும்பத்திலேருந்து எல்லாரும் தள்ளப்பட்டவங்களை அவங்க மத்தியில் கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார். நமக்கு ஒன்றும் இல்லை, நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது. நமக்கு வீடு இல்லை, சந்தோஷம் இருக்குது. ஏன்னா உலகம் தரக்கூடிய சமாதானம் இல்லை,
உலகம் தரக்கூடிய சந்தோஷம் இல்லை. கடந்த நாளுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட கழிஞ்சி இப்போ இருக்கிற சந்தோஷம் ஒரு உன்னத சந்தோஷம். இப்போ இருக்கிறது சமாதானம், நீடிய சமாதானம். அன்றைக்கு சமாதானத்தை பார்க்க முடியாது. அன்றைக்கு ஒரு நாள் சந்தோஷம்தான், ஒரு நாள் சமாதானம் இல்லை. இன்றைக்கி கர்த்தர் நம்மளை நிரந்தரமாய் பரிசுத்தால் நம்ம கூட வந்து அந்த பலத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நம்மளை சமாதானத்தோடு உறங்க வைக்கிறார். எப்போ பார்த்தாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும், ஆகாரம் இருந்தாலும் இல்லைனாலும், நம்முடைய முகத்தில் எப்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அதுதான் சாட்சி. பிரைஸ் தி லார்ட். கோடிகள் இருக்கிறவருடைய முகத்தில் 30ஆம் தேதி சந்தோஷம் இருக்காது. இங்கே 1ஆம் தேதி தொட்டு பிரைஸ் தி லார்ட் 30ஆம் தேதி வரையும் ஒரு சந்தோஷம் இருக்குன்னா அது பரிசுத்தாத்மா நாமக்குள்ளே வந்து தெய்வ பலத்தினால சந்தோஷமாக நிற்கிறோம். நமக்கு இருக்கிற கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்களில் ஒரு தேவன் நாம் தந்த சமாதானத்தையும் தெய்வ சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு தந்த அந்த தெய்வத்தை நம்ம சந்தோஷப்படுத்தும். ஏன்னா அந்த பலத்தினால கர்த்தர் நம்ம இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. இன்றைக்கு நம்ம நிற்கிறது அவருடைய பலத்தினால நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சாட்சியாக நம்ம நிற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடும். எங்கள் அன்பின் பிதாவை, இந்த நாளில் ஆண்டவரே கர்த்தாவை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, நான் எல்லாவற்றையும் செய்ய பலன் என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாத்மாவு மகனை கொண்டு போயப்பா பல இடங்களில் ஆண்டவரே சாட்சியாக நிறுத்தினீரப்பா. பிரைஸ்ல மந்திரவாதிகளுக்கு முன்பதாய், ஜெபாலயத்து தலைவனுக்கு முன்பதாய், நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாய், பிரைஸ்ல பரிசேயனுக்கு முன்பதாய், சதுசேயருக்கு முன்பதாய் பிரைஸ்லோடு சாட்சியாக ஆண்டவரே உம்முடைய தாசனை பவுலை நிறுத்தினேன் என்று சொன்னான். இயேசுவின் நாமத்தில் புற சாதிகளுக்குள்ள சாட்சியாக நிறுத்தினீங்கன்னா ஆண்டவரே எங்களையும் ஒவ்வொருவரையும் அப்பா இன்றைக்கு டிவிக்கு முன்பது அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தின் மத்தியில், கோத்திரங்கள் மத்தியில், தெருவுகள் மத்தியில் தெய்வனுடைய சாட்சியுள்ள பிள்ளைகளை காத்த நிறுத்துவீராக. ரீகாவான சந்தாலாரா இவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே எந்தெந்த இடத்துல இவங்க பயந்தாங்களோ அந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்கு ஆயுஸ்தான் இயேசுவின் நாமத்திட்டு அப்படின்னு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.